ஹாய் நண்பர்களே! இப்போ ரீசெண்டாக பரபரப்பாக ஓடிட்டுருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் பயோமெட்ரிக் வைக்கணுன்றது தான். இப்போ நம்ம ரேஷன் கார்டில் பயோமெட்ரிக் வச்சா தான் இந்த கார்டு செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே அதில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுன்றது ஒரு மேண்டட்டரி பர்ப்பஸாக ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் ஊர்லேருந்து வந்துட்டு வெளியூரில் வேலை செய்வாங்க. அவங்கலாம் இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் எந்தெந்த ரேஷன் கார்டில் பொருள் வாங்குறீங்களோ, இப்போ சென்னையில் இருப்பாங்கன்னா, அவங்க கடலூரில் கார்டு வச்சுருப்பாங்க. இப்போ கடலூரில் இருப்பாங்க, சென்னையில் கார்டு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்தந்த ரேஷன் கடையில் எங்கே வாங்குறீங்களோ, அங்கேயே ரேஷன் கார்டில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம பொருள் வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட ஒரிஜினல் கார்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஜெராக்ஸ் வச்சு கூட வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லைன்னும்போது நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நம்ம கார்டோட கார்டு என்ன டைப் பிஹெச்ஹெச்சா, என்பிஹெச்ஹெச்சா, ஏஒஏ கார்டு நிறைய விதமான கார்டு டைப்ஸ் இருக்குது. அந்த கார்டு டைப்ஸ் நம்ம சொல்லிவிட்டு நம்மளோட ரேஷன் கார்டு நம்பர் 333 ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த ரேஷன் கார்டு நம்பர் சொன்னாலே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்காக யாரும் சிரமப்பட தேவையில்ல. நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லியே நம்ம ரேஷன் கடையில் அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.